நான் விஜயலட்சுமி 2.0ன்னு சொன்னேன். போட்டிருக்காங்க நீ சோசியல் மீடியாவில். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தோல்வி, விரக்தி இது எல்லாமே உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். விஜயலட்சுமி ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக செயல்பட்டாங்க சீமானுக்கு எதிரானா, அழகு போயிட்டு, சினிமா வாய்ப்பு போயிட்டு, ஏஜ் போயிட்டு, அக்கா பேராலிசிஸ் வந்து கிடக்குறாங்க. எந்த விதமான சோர்ஸும் இல்லை. ரெண்டாவது கண் எல்லாமே ஒரு டெரிஃபிக் ஆகிட்டு அவங்களுக்கு. அது வந்து ஒரு விதமான சைக்காட்ரிஸ்ட் இஷ்யூன்னு சொல்கிறது, ஐ எம் நாட் டாக்டர், பட்டு ஒரு டிப்ரெஷன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிக்கு உள்ளே போயிடுவாங்க. அந்த நிலைக்கு தான் இப்போ ஜாக்கி சில்டா போகுது. அந்த நிலைக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் போயிட்டு, ஏமா சும்மாவே இருக்கிறது இல்லை, செல்ல வச்சு அதை வச்சு பேசிகிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு, ஐ பொண்டாட்டி ஐ மிஸ்யூடியே கிஸ்யூடின்னு போட்டு அவர் ஏதோ போதையை போட்டிருப்பாரு போல இருக்கு. அவர் சுருதிக்கு போட்டிருப்பாரு. அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டின்னு நீங்கள் எப்படி சுருதிக்கு போட்டிருந்தாக்க ஒரு லவ்வில் போட்டிருக்கலாம்ல, போட மாட்டாங்களா? போட வாய்ப்பு இருக்கு. அப்படி வச்சுங்களேன். ஏன் நீங்கள் அதுக்கு ரிசல்ட்டாவுக்கு தான் போட்டான்னு ஏன் கிளப்பி போடுறீங்க? சுருதிக்கு போட்டிருப்பாரு, இல்லை வேற ஏதாவது பொண்டாட்டிக்கு போட்டிருப்பாரு. இவ்வளோ ஒரு ஒத்த காலில் நிற்கிறதுக்கு என்ன காரணம் சார்? சொல்லிட்டு தோல்வி, விரக்தி, அது இன்னும் வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே அது பேசுறதை கவனிச்சிங்களா? BMW கார் வச்சுருந்தேன், பெலினோ கார் வச்சுருந்தேன், பொருளாதாரம் சுற்றியே தான் பேசுத ஒழிய என் வாழ்க்கை பாழா போட்டு ஒரு புள்ளையே கொடுத்துட்டு நான் நிற்கிறேன் இப்படி நடு ரோட்டில் அப்படிங்கிற இடத்துக்கு அது வரவே இல்லை. கவனித்தீர்களா அதோட பேச்சை? சுதியை பாடும் சுதியை கவனித்தீர்களா? இப்போ என்னோட இது போயிடுச்சு. BMWக்கு நான் தான் டியூ கட்டினேன், பெலினோவுக்கு நான் தான் டியூ கட்டினேன். அது எப்படி சொல்லிச்சு, என்னோட டியூ டேட்டே இது இல்லை அப்படிங்குதுமா. குழந்தைக்கு எப்படி சொல்லுவாங்களா டியூ டேட்டுன்னு? டேட் சொல்லுவாங்க சார். அதுக்கு டியூ டேட்னா இஎம்ஐக்கு சொல்ற வார்த்தைமா. அது என்ன ஒரு குழந்தைமா, அது இந்த பூமிக்கு வர்ற ஒரு பெரிய தெய்வம். அது குழந்தையின் தெய்வம் ஒண்ணு. நான் வயிற்றுக்குள்ள காரியோட வரக்குள்ள என்ன சொன்னேன், இந்த வரக்கூடாது நீ போய் ஆனா ஏன்னா உங்களோட பெண்ணிய போராளிகள் எனக்கு எதிராக வீடியோக்களை அள்ளி பரப்புறது, ஏதாவது பேசுனா வியூஸ் போங்கிறது அள்ளி பேசுறதா? என்னைய பேசி என்ன ஆக போகுது? நான் என்ன சொன்ன, போய் ரெஸ்ட் எடு, குழந்தைய முதல்ல பெத்துக்கோ, பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை செய். உன்னை யாரு வேண்டான்னா? இப்போதைக்கு வேலை குழந்தைய பெக்கிறது தானே. இப்போ நீ குழந்தை வந்து உடம்பு முடியாமல் போயிருக்குன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அதோட இல்லாமல் அடுத்த நாளே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குதே. ஐயோயோ, அதுக்கு ஒரு பெரிய அயன் ஹேண்ட் ஒன்று தெரியுமா, மைண்ட் ஒன்று தெரியுமா? யூ ஆர் மேரிட், ஐ எம் ஆல்சோ மேரிட். குழந்தை பிறந்தா ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு உடலியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும். சில பேர் பிளட் லீடிங் நிற்காது, எவ்வளோ மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் தெரியுங்களா? அதில் எழுந்து நடக்க முடியாது. அது அசால்ட்டாக அது பேட்டி கொடுக்குது. அப்போ அது நார்மலாகவே இல்லை. அது